நம் தேவனை போல பெரிய தேவன் இல்லை. இந்த 104வது சங்கீதம் முழுவதும் அவருடைய அதிசயமான கிரியைகள் குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய 31வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே. அப்ப அவர் என்ன செய்யறாரோ அதுல அவர் எப்படி இருக்கிறாரா? சந்தோஷமா இருக்கிறார். அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில 5 காரியங்கள் 28 முதல் 30 வரையுள்ள வசனங்களிலே அந்த 5 காரியங்கள் இருக்கிறது. 1, அவர் கொடுக்கிறார். 2வது, கையை திறக்கிறார். 3, மறைக்கிறார். 4, எடுக்கிறார். 5, உயிர்ப்பிக்கிறார். கொடுக்கிறார், திறக்கிறார், மறைக்கிறார், எடுக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் தமது கிரியைகளிலே மகிழுகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இதுல அந்த கொடுக்கிறார், திறக்கிறார் சொல்லும் போதெல்லாம் அப்படி துள்ளணும் போல இருக்கும். ஆமென். துள்ளலாம் நினைக்கும் போது அடுத்து மறைக்கிறார், எடுக்கிறார். போச்சு. ஹalleluya. ஆனா அதோட முடியல. அது எப்படி ஆண்டவர் கன்க்ளூட் பண்றார் பாருங்க. உயிர்ப்பிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய செயலை நம்ம பாதியில வச்சு நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம், அல்லது கையை திறக்கும் போது மகிழ்ச்சி இருக்கலாம். அது ஏன் ஆண்டவரே முகத்தை மறைக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா மகிழ்ச்சி இருக்கும்னு பார்த்தா அவருக்கு அந்த ரிசல்ட் தெரியும். இதனுடைய ரிசல்ட் தெரியும். ஹalleluya. எதற்காக இந்த பாதையிலேயே அவருடைய பிள்ளைகளை நடப்பிக்கிறார் என்கிற ரிசல்ட் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் தமது கிரியைகளிலே மகிழுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தா யோபுவை நம்மால சொல்ல முடியும். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார், அவர் கையை திறக்கிறார், சில நேரத்தில் மறைக்கிறார், எடுக்கிறார். இதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார். ஆமே, உங்க வாழ்க்கையில மறைக்கிறார், எடுக்கிறார்னாலே அடுத்து கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார் என்ற அர்த்தம். இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் திரும்ப தர போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவோமா?